விஷ்ணு பிரமா நந்தி எல்லாம் கேட்டுக்கோடா. ஒன்று தலைச்சக்கரம் டெல்லியில் வச்சு நாசம் பண்ணிட்டான், உலக நாடே நாசம் பண்ணிட்டான். கணக்கை போடுதார், தப்பு செஞ்சு அத்தனை உலக நாடு ஆட்டி வச்சுட்டான். பேப்பர் அச்சடித்த பேப்பர் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் ஆச்சு. எல்லா தாய் இந்தியா நாடு எல்லாமே தாய் இந்தியா நாடு தான். டெல்லியிலும் தமிழ்நாடு வரை கணக்கு கொடுத்தா தான் இந்த முட்டாப்பயலுக்கு தெரியும். எல்லாம் காயின்ஸ் தான். அந்த காயின்ஸ் படி போயிருக்கணும். இவன் பூரா அச்சடிச்சு விட்டுட்டான். உலக நாடே பூரா சுதந்திர கொடி சுதந்திரம் வாங்கி கையை குலுக்கி ஏண்டா ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு எல்லாம் சண்டை மூட்டி விடுதான். பிறகு எல்லா பிரதமர் பூரா கையை குலுக்குதான். இது என்ன விளையாட்டாடா? இது ஒரு விளையாட்டா? 2000 விளையாட்டு முட்டாப்பேல பிரதமர் விதிக்கு எடுத்து போடுவார். எதுக்கோ போட்டார் கணக்கு. நீதிமன்றம் கோர்ட்டில் இருக்கிற சிஐடி ரிப்போர்ட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு அதிகாரி தனியாக போட்டிருக்கான். வெளியில் காவல்துறையிலேருந்து என்னென்ன ஐடி ரைடு, அந்த செடி ரைடு, இந்த ரைடு, அந்த ரைடு போட்டு அமலாக்கத்துறை இந்த செடி செத்தை போட்டிருக்க பூரா அரசியல்வாதி. மத்திய அரசு மாநில அரசு போட்டு பிடிக்கிறதுக்கு ஓட்டி ஆட்டி நக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எல்லா அதிகாரியும் ஒட்டுமொத்தமாக இராணுவப்பட உள்ள நீதிமன்றம் கோர்ட்டில் இவன் கொடுக்கல அப்படின்னா அவன் உள்ளே வந்த உடனே கேள்வி கேட்பான். எங்கிட்ட ஏன் ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி பூரா ஏன் கொடுக்கல? இவ்வளோ தப்பு நடக்கு. எல்லா மாநிலத்திலையும் எல்லா நாட்டிலையும் 25 மாநிலத்திலையும் ஜட்ஜி கொட்டாரு பூரா மாநிலத்திலையும் ஊழல் பூரா பேப்பர் ஊழல், அச்சடித்த பணம் ஊழல். அவங்களே கணக்கு கொடுக்காங்க. நீ ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி ஏன்டா நீ கொடுக்கல? அந்த கேள்வி அந்த நீதிமன்றம் வரும். அதுதான் ஓப்பன் ப்ளஸ்ஸு. இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசு ஒன்றிய அரசு உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் உள்ள வழக்காடுறத இப்போ பூட்டுவார். கடவுள் தான் பூட்ட முடியும், வேறு யாராலும் பூட்ட முடியாது. அதுதான் திரிசூலமோ வாழ்க்கைத்தையும் இறுக்கிட்டார். இப்போ பிடிப்பார். பூமியில் நடத்துகிறத இப்போ பிடிக்காரு. நடத்தி கந்தல் கோலமாக்கி சட்டத்தில் ஓட்டை இருக்குது. அதுதானே அமைச்சர்கள் பூரா ஆடுதான். முதலமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ, எம்பி கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் சட்டத்தில் ஓட்டை இருக்குது. அவன் கோர்ட்டில் ஏற்றட்டும். சட்டத்தில் ஓட்டை இருக்குது. இல்லை கொண்டார ஒளிமனை தண்டனை இல்லாதனால தான்டா 2 கையை காலை தோல்லதுக்கு போட்டு போகிற. கைலாசத்தில் பார்த்தியா 2013 கேஸ் ஏற்றின கேஸ் இன்றைக்கு வரைக்கும் ஓடுது. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும் கணக்கு? பிள்ளையை வச்சு ஏற்றி அப்பே பையனுக்கு தெரியாது, ஏற்றுறா நான் இருக்கேன் அப்படின்னு பையனை வச்சு ஏற்றிக்கிட்டே இவ்வளோ நாளாக ஓட்டி கொண்டு வந்திருக்காரு. என்ன அர்த்தம்? இந்த கணக்கு பிடிக்க எல்லா நீதிமன்றத்துலேயும் ஒவ்வொருத்தனா உள்ளே போயிடுவான். சரியா? வழக்கு ஓடுறது இது என்ன விளையாட்டா? அப்போ கீழே வழக்கு ஆடி இத்தனை வருஷம் ஆண்டு காலமோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அது பெரிய முற்றுப்புள்ளி வரும். அதுக்கு தான் சுத்தமாக தூயமாக வானரப்பட இராணுவ தரப்பட எல்லா படையும் அந்த நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லியில் இருக்கிற அமைப்பு அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் உள்ள கிளப்பி விடுதார் வெளியே. தீர்மானம் வானரப்பட உள்ளே வந்தால் தான் எல்லா தீர்மானமும் நிற்கும். இப்போ டெல்லியில் உள்ளவன் பிரதமர் 2 லட்சம் கோடிங்க எல்லாம் வெளியே வருது. பூரா குஜராத்திலேருந்து இவன் பூரா ஹிந்தி பேசியிருக்கவன் பூரா அங்கே பூரா குஜராத். அதுக்கு தான் ஒரு ட்ரிப்பு நிலநடுக்கம் போட்டார் குஜராத்தில். ரொம்ப சேட்டை பண்ணுவான் இந்த பேகை. ஹிந்தி பேசுகிறவன் ரொம்ப மோசமான பேகை. தமிழ் வார்த்தையிலே ரொம்ப சேட்டை பண்ணுதான். ஹிந்தி பேசுகிறவன் அதை விட மோசமாக சேட்டை பண்ணுவான்னு போட்டு தள்ளினார். அதுலேயும் அவன் அடங்கலை. இப்போ ஒட்டு மொத்தமாக அள்ளி செயலரில் கொண்டு போய் ஏற்றுவார். புரிஞ்சுக்கோ. எல்லா காவல்துறை அதிகாரியிலேருந்து சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட் இருப்பான். எடுத்து கணக்கு எங்கே கொடுக்கணுமோ கொடுத்துரு. இராணுவப்பட தலை தாங்கி நிற்கிற நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்துரு நீ போட்டார். அதுதான் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியை பிரிச்சுட்டார். இப்போ ஒன்று இதெல்லாம் பிரிக்கையில் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி என்ன தெரியுமா? குடியிருப்பு. நாங்கள் மக்களுக்கு பூமியில் குடியிருப்பு கெட்டடமாக கெட்டதுக்கு, குளத்தில் மண் அள்ளதுக்கு, பூரா மலையை உடைக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. மழை எதுக்கிட்ட இறக்கியிருக்காரு? முட்டா குய்மனலா மழை எதுக்கு போட்டு வச்சுருக்காரு? மேலே ஆகாயத்தில் போகிற நீர்வீழ்ச்சிகளை இந்த மலை உள்ள கீழே இறக்கி பூமியில் கொடுக்கும். புழு பூச்சி பறவைகள் அதுகளுக்கு தண்ணி கொடுக்கணும். அதுக்கு போட்டு வச்சார். இவன் பூரா உடைச்சி கெட்டடமாக கெட்டுதான். ஒரு ஆதார கார்டில் எவ்வளோ கெட்டடம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கலையாடா? புளுத்தி நிர்வாகம் முட்டாப்பேல நிர்வாகமால பிதிக்கி எடுத்து போடுவான். இருக்கிற இடம் என்னங்கிற கேள்வி வரையில் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உள்ளே போயிடுவான். அதுதான் சொல்லுவார்ல, தப்புக்கு தண்டனை நான் கொடுக்கலாங்காரு, இன்னும் தண்டனை நான் கொடுப்போங்காரு. அதான் ரிப்போர்ட் அதிகாரி கொடுக்காரு. கொடுத்தியா கொடுக்கலையா? கோர்ட்லேயும் ஜட்ஜி கொட்டார். ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி கொடுக்கணும். கடவுள் போட்டுக்கிட்டு இருக்கார் கணக்கு. என்ன செய்ய வந்து நான் கேட்க மாட்டேன். அதான் 1008 தப்பு செஞ்சுருக்கான். அவர்கிட்ட வந்து கேட்க முடியுமா?
நேரடியாக உட்காந்துருக்காரு, உட்காந்து கணக்கு போடுறாரு. அறிவில் உங்களோட அறிவு இருக்கும் மானிட பேலா. அம்புட்டு பேலுக்கும் அறிவு இல்லாமல் திங்கிறது சுத்தமாக பூமியில் விளைஞ்சி தின்னானா அந்த அறிவு இருக்கும். அறிவெட்ட பேக பூரா பாலாக்கி வச்சுருக்கான். எல்லாம் இப்போ பஸ்ஸு, விமானம், லாரி, கீரி போக்குவரத்து பூரா இப்போ நுப்பாட்டுவார். ஏன்னா வாழ்க்கத்தியை டயரில் வீசிட்டார், எல்லாமே ஸ்டக் ஆக்கிடுவார். அதுக்கப்புறம் திங்கிற உணவில் கத்தி வாழ்க்கத்தையும் திருச்சூலத்தில் இறக்குதார். மானிட போய் திங்கான்ல அரிசி, கோதுமை எல்லாம் அது பத்தாண்டா வழி வரும் உனக்கு. திங்கிதக்கு உள்ளே போகலன்னா அப்போத்தான் வழி வரும். அதுதான் நுப்பாட்டுதார். இன்று நாள் போட்டார். திரிசூலமும் வாழ்க்கத்தையும் திங்கித உணவு மானிட போய் திங்கான்ல சப் சப் சப்புன்னு கண்டார ஒளிமை பூரா அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலைக்கு திங்கலடா பண்ணிதின மாதிரி பண்ணி அதை கூட சொல்லக்கூடாது. வாயிலாசியம் அவர் தான் படைச்சிருக்கார் கடவுள். அந்த மாதிரி திங்கல தமிழ் வார்த்தையில் கொடுத்தாச்சு. முட்டா கூதிமண்டலா, முட்டா கூதிமண்டலம், அறிவியட்ட முட்டா கூதிமண்டலம், முக்கால் சத்தியம் தொலைஞ்சி ஓவிய ஒவ்வொருத்தனும் வாழ்க்கத்தையும் திருச்சூலத்தில் இருக்குதாரு. ஒன்று திங்க விடாமல் குடல், மூளை, ஈரக்குலை சொன்னாரா, அந்த மாதிரி வெளியே தெளிகிறோம், பிதிக்கிட்டு வெளியே தெளிகிறோம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா மானிட பேகடா.